ஓம் குருவே போற்றி. MGS அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட ஆய்வாளர்களுக்கும் எங்கள் ஆசிரியர் உயர் திரு விஜயன் அவர்களுக்கும் முதல்கண் பணிவான வணக்கம். சேலத்திலிருந்து கோமதி மகேஷ்குமார், சுகர்நாடி ஜோதிடர். நம்ம தினசரி பார்க்கின்ற ஜாதகத்துல நம்ம சுகர் நாடி விதி பார்த்தீங்களா மிக அழகா அப்படி துல்லியமா பொருந்தி வரும். நம்ம சொன்னோமா வாடிக்கையாளர்கள் முதல் கொண்டு, அப்பா அம்மா முதல் கொண்டு, ஆன்லைன்ல பாக்குறவங்க முதல் கொண்டு, ஆமாங்க இப்படிதான் இருக்கு, நீங்க சொல்ற மாதிரிதான் இருக்கு அப்படிங்கிறத கரெக்டா நம்ம கிட்ட சரின்னு சொல்லிட்டு போறாங்க. நம்ம என்ன சொன்னோம் அப்படிங்கிறத சொல்றோம். நான் ராசி போட்டிருக்கேன் பாருங்க, போர்டுல போட்டிருக்கேன். நான் ஒரு முறை வாசிச்சு காமிக்கிறேன் பாருங்க. இது பெண் குழந்தை ஜாதகம். பெண் குழந்தை ஜாதகம். இந்த குழந்தை ஜாதகம் பாத்தீங்கன்னா 15/7/2011 15/7/2011 6:02 AM குழந்தை பிறந்திருக்குது. லக்னம் மிதுன லக்னம். மிதுன லக்னம். லக்னத்துல சூரியன் சுக்கிரன், லக்னத்துக்கு 2ல புதன், 3ல மாந்தி, லக்னத்துக்கு 4ல கன்னியில சனி பகவான், 6ல ராகு பகவான், 7ல சந்திரன், லக்னத்துக்கு 11ல குரு பகவான் இருக்காங்க, 12ல கேது பகவானும் செவ்வாயும் இருக்காங்க. ராசியில் உள்ள கிரகம் நம்ம போட்டுக்கலாம். இதை சுற்றி நவாம்ச கிரகம் போட்டுக்கலாம். நவாம்ச லக்னமும் மிதுன லக்னமே. நவாம்ச லக்னமும் மிதுன லக்னம். சனி பகவானும் சூரியனும் நவாம்ச லக்னத்திலே மிதுனத்திலே இருக்காங்க. கடகத்துல குருவும் செவ்வாயும், கன்னியில கேது பகவான், விருச்சிகத்துல சந்திரன், நம்மளுக்கு கும்பத்துல புதன் பகவான், மீனத்துல சுக்கிரனும் ராகுவும் நம்மளுக்கு நவாம்சத்துல இருக்காங்க. குழந்தைக்கு 15 வயசு நடக்குது. ஜனன காலத்துல குழந்தை சுக்கிர தேசம் பிறந்திருக்குது. சுக்கிர தேசம் முடிஞ்சு சூரிய தேசம் முடிச்சு சந்திர திசையில புதன் புத்தி இந்த குழந்தைக்கு நடந்துட்டு இருக்குது. சந்திர திசையில புதன் புத்தி இந்த குழந்தைக்கு நடந்துட்டு இருக்குது. இந்த குழந்தையுடைய பாட்டி ஜாதகம் பார்க்க நம்ம கிட்ட வந்திருந்தாங்க. பாட்டியும் அத்தையும் ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க. ஓமலூர், சேலம் மாவட்டத்துல ஓமலூர்ங்கிற ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க. நம்ம குழந்தை பார்த்தீங்கன்னா லக்னம் என்ன வலுவா இருக்கு, லக்னாதிபதி எல்லாம் என்ன வலுவா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ உங்ககிட்ட சொன்ன மாதிரியே நான் ஜாதக நோட்ல போட்டுப்பேன். மோட்டு திசா புத்தி வயது எல்லாமே கணிதம் பண்ணிட்டு, லக்னம் மிதுன லக்னம். குழந்தை பார்த்தீங்களா லக்ன புள்ளி பார்த்தீங்களா சந்தியில இருக்குது. லக்னாதிபதியும் பார்த்தீங்களா லக்னத்துல இருக்கிற சூரியனும் பார்த்தீங்களா சந்தியில இருக்கு. லக்னாதிபதி புதனும் பார்த்தீங்களா பலம் குறைவு அதான் இருக்கு. அப்போ பார்த்தீங்களா குழந்தை படிக்கிற காலம் தானே, படிப்பை சார்ந்த எண்ணங்கள் பார்த்தீங்களா அந்த பொண்ணுக்கு ரொம்ப குறைவா இருக்கும். படிப்புல ஈடுபாடு இருக்காது, பெருசா படிப்புல ஈடுபாடு இருக்காது. கிளாஸ் மேம் என்ன ஒர்க் கொடுத்தாலும் இன்கம்ப்ளீட்டா தான் போய் அங்க வைப்பா. கிளாஸ்ல சரியா ஒபே பண்ணாத, கிளாஸ்ல கவனிக்காம இருந்தா உடனே பேரண்ட்ஸை வர சொல்லி எங்ககிட்ட படிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்கம்மா, பிள்ளை எப்படி படிக்கும்னு தெரிஞ்சுக்கலாதாம்மா வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்ம படிக்கிற குழந்தைக்கு நம்மளுக்கு கிரகமைப்பு இப்படி இருந்தாலும் வளர்ற குழந்தைங்க இல்லையா, சரியா போடுங்கம்மா. அவளுக்கு படிப்புங்கிற ஸ்தானமே கொஞ்சம் வலு கம்மியா தான் இருக்குது. அவளால முடிஞ்ச அளவுக்கு படிக்கிட்டு விடுங்க, முடிஞ்ச அளவுக்கு படிக்கட்டும், முடிஞ்ச அளவுக்கு எழுதட்டும், குழந்தைய மிரட்டாதீங்க விடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். இல்லை சாமி, பொட்ட பிள்ளைங்க படிச்சா தானே பரவாயில்ல, பிள்ளைங்களுக்கு படிப்பு தானே ரொம்ப முக்கியம், நான் ரொம்ப கஷ்டத்திலே இருந்தாலும் பிள்ளைய வருஷம் வருஷம் பணம் கட்டி படிக்க வச்சுட்டு இருக்கிறேன், படிக்க மாட்டேங்கிறான் தான் எனக்கு வருத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் ஒரு சில வழிமுறைகள் எல்லாம் ஆலோசனைகள் எல்லாம் சொல்லி, படிச்சுக்குமா நீங்க அப்படியே பார்த்துக்கோங்க, குழந்தைய சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது குழந்தையோடைய நிலைப்பாடுக்கு அப்புறம் என்ன கேட்பாங்க அப்படின்ட்டு பார்த்தோமா, அப்பா அம்மாவுடைய நிலைப்பாடு கேட்பாங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவங்க பாட்டியும் இந்த குழந்தையுடைய அத்தையும் வந்திருந்தாங்க. சரியா? அடுத்தது அப்பாவுடைய அம்மாவுடைய நிலைப்பாடு கேட்பாங்க. அம்மாவுக்கு நல்லா இருக்குமா, அப்பாவுக்கு நல்லா இருக்குமா அப்படிங்கிறத கேட்பாங்க. லக்னத்திலேதான் சூரியன் இருக்காரு. அவரு புனர்பூசம் 3ஆம் பாதத்துல இருக்காரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சந்தியில இருந்தாலும் இந்த குழந்தைய அப்பா அம்மா இருந்து வளர்க்க மாட்டாங்க. இந்த குழந்தைய அப்பா அம்மா இருந்து வளர்க்க மாட்டாங்க. அப்பா அம்மா ஆளுக்கு ஒரு பக்கம்
பிரிவினையில் இருப்பாங்கம்மா, ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிவினையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். அப்புறம் அந்த அம்மா ஒரு சில விஷயங்கள் எல்லாமே பர்சனலாக சொன்னாங்க. எங்கள் மருமக வந்து கல்யாணம் பண்ணி இந்த பாப்பா பிறந்ததுக்கப்புறம் எங்கள் பையனோட இருக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு வேற ஒரு பையனோட கிளம்பிடுச்சுமா. பொண்டாட்டி போன மனசு வேதனை வேணால தாங்க முடியல எங்கள் பையனால. அவன் வேலைக்கிற பக்கம் போய் இருந்துக்கிறான், தங்கிக்கிறான். எங்க காசு கிடைக்குதோ அங்க குடிச்சிட்டு அந்த வேலை உண்டு அப்படின்னு அங்கங்க இருந்துடுறான். இந்த குழந்தைய யாருமே பாத்துக்கிறதுக்கு இல்ல. நான் கொஞ்சம் எனக்கு கிடைக்கிற வருமானத்துல வச்சு பிள்ளையை பார்த்துக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு பணம் கட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னாங்க. ஆமாம்மா, இந்த இந்த பிள்ளை ஜாதகத்திலேயே அப்பா அம்மா சேர்ந்து இருக்கக்கூடாதுன்னு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த அம்மாவுக்கு சொன்னோம். சரி சாமி, பிள்ளை ஒன்று நல்லா படிச்சா போதும், என் சத்து இருக்கிற வரைக்கும் பிள்ளைய நான் வளர்த்தி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தையுமே பரவாயில்ல, நல்லா சப்போர்ட்டாக குழந்தைய பார்த்துக்கிறாங்க, எங்கள் பாட்டியும் பார்த்துக்கிறாங்க. அப்படியே பார்த்துக்காங்க, அந்த குழந்தை படிக்கிற வரைக்கும் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி எங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டோம். இப்போ நம்ம அந்த அவங்ககிட்ட சொல்லி அனுப்பிட்டோம். இந்த தாய் தந்தையர் சேர்ந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்ன விதிமுறை நம்ம எடுத்துக்கிட்டோம்? நம்மளுக்கு சுகர் நாடியில மண்டல் விதிமுறைகள் எந்த அடிப்படையில நம்ம சொன்னோம் அப்படிங்கிறது ஜோதிட நண்பர்களுக்கு தேவையில்லையா? நான் சொல்றேன் பாருங்க. சூரியன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் இருக்கு. சூரியன் பிதா காரகன் இல்லையா? புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் இருக்கு. நம்மளுக்கு புனர்பூசம் 3ஆம் பாதத்துல சூரியன் புனர்பூசம் 1, புனர்பூசம் 2, புனர்பூசம் 3 குருவுடைய காலில் சூரியன் இருக்காரு. இந்த குருவுடைய நட்சத்திரத்துல 3 பாதத்திலையுமே நம்மளுக்கு சூரியன் வந்துருவாரு இல்லையா? அப்படி இருக்கிறப்ப அதற்கு அதை ஒன்னா போட்டு அதுக்கு 7ஆம் இடமா நம்ம போட்டோமா, நம்மளுக்கு வந்து தனுஷுல சந்திரன் என்ற கால் பூராடம் 4ஆம் பாதத்துல இருக்கு. சந்திரன் என்றது பூராடம் 4ஆம் பாதத்துல இருக்கு. அந்த பூராடம் 4ஆம் பாதங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா தாய்க்கு ஒரு பாதிப்பு கொடுக்கும். கணவனுக்கு ஒரு அசிங்கம் அவமானத்தை கொடுத்துரும். அந்த பெண் வந்து அந்த கணவனோட சேர்ந்து குடும்பம் நடத்த முடியாது. அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கணவனை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சுக்கும். இந்த குழந்தை மேலேயும் அந்த பொண்ணுக்கு அக்கறை இல்லை, கணவன் மேலேயும் அக்கறை இல்லை. அது வழி அது பார்த்துட்டு போயிடுச்சு. இப்ப பூராடம் நம்மளுக்கு 1, 2, 3, 4 பாதங்கள்ல சந்திரன் இருந்தாலும் சரி, சரிங்களா? நம்மளுக்கு புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள்ல சூரியன் இருக்காரு. சூரியன் இருந்தாலும் சரி, அங்க சூரியனா என்ன கிரகம் இருந்தாலும் சரி, சூரியனா இருந்தாலும் சரி, சந்திரனா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு செவ்வாயா இருந்தாலும் சரி, குருவாக இருந்தாலும் சரி, அங்க வந்து புனர்பூசம் 3 பாதமாவே அது மாறிக்கும். இங்க பூராடத்துல என்ன கிரகம் இருந்தாலும் சரி, பூராடத்துல சந்திரன் இருந்தாலும் சரி, சூரியன் இருந்தாலும் சரி, செவ்வாய் இருந்தாலும் சரி, குருவே இருந்தாலும் சரி, சனி பகவானாக இருந்தாலும் சரி, அங்க வந்து பாத்தீங்கன்னா சுக்கரனா மாறிக்குவாரு. முழு சுக்கரனா பூராடத்துடைய 4 பாதத்தையும் எடுத்துக்குவாரு. அந்த பூராடம் 2ஆம் பாதம் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு கண்ணியில நீசம் ஆயிடும். அந்த 4 பாதத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த போராட்டத்துல எந்த கிரகம் இருந்தாலும் 4 பாதத்துல அது முழுக்க சூரியனா இருந்தாலும் அங்க சுக்கரன் தான், சந்திரனா இருந்தாலும் சுக்கரன் தான், புதனாக இருந்தாலும் அங்க சுக்கரன் தான், சனி பகவானாக இருந்தாலும் சுக்கரன் தான், ராகுவா இருந்தாலும் சுக்கரன் தான், கேதுவாக இருந்தாலும் சுக்கரன் தான். இப்படி சுக்கரன் என்பது நம்மளுக்கு ஜீவி. நம்மளுக்கு 1/7 புனர்பூசத்தை குரு இருக்கிறப்ப அது ஜீவன். குரு என்பது ஜீவன், சுக்கரன் என்பது ஜீவி. இப்படி 1/7 நின்ற நட்சத்திரம் எல்லாமே நம்மளுக்கு பகையான நட்சத்திரத்துல இருந்துச்சுன்னா தாய் தந்தையருக்கு கண்டிப்பா ஒரு பாதிப்பை கொடுக்கும். இதுக்கு நம்ம திசா புத்தி எல்லாம் பார்க்கணுங்கிறத வந்து திசா புத்தி நம்மளுக்கு தேவைதான். அதோட நம்மளுக்கு சுகர் நாடியில மண்டல் விதிகள் வந்து நம்மளுக்கு அழகா மேப் போட்டு காட்டுங்க சார். மேப் போட்டு காட்டும். நம்மளுக்கு போராடத்துல 4 பாதமும் நம்மளுக்கு குருவுடைய நட்சத்திரமான புனர்பூசத்தோடைய 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், இந்த 3 பாதத்திலையும் என்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரகமாவே அது மாறிக்கும், குருவாவே மாறிக்கும்.
இங்க என்ன கிரகம் சுக்கரன் காலில் இருந்தாலும் அது சுக்கரனாவே மாறிக்கும். நம்ம சுகர் நாடியுடைய தாய் விதிமுறை, ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்துல இருக்கிறதோ நட்சத்திர அதிபதியாகவே அது மாறும் அப்படிங்கறதுதான் தாய் விதிமுறை. இப்படி 1/7 ஜீவனும் ஜீவியும் இப்படி 1/7 வரப்ப அங்க என்ன கிரகம் நின்று இருக்கோ, சூரியனா இருந்தா அப்பாவுக்கு சொல்லுங்க, இந்த குழந்தைய அப்பா இருந்து வளர்க்க மாட்டார். அந்த பாட்டி சொல்றாங்கல்ல, அவன் குழந்தைய பத்தி நினைக்கிறதே இல்லப்பா என் பையன், அவன் பாட்டுக்கு எங்க வேலை இருக்கோ அங்க சாப்பிட்டுட்டு இருந்துக்கிறான் அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த அம்மா. அந்த பாட்டி தானே வளர்க்குறாங்க. அப்ப சூரியனாக்குறப்ப அந்த குழந்தையோட நல்லது கெட்டது, படிப்புக்கு, ஆரோக்கியத்துக்கு, குழந்தை வளர்ப்புக்கு எந்த வகையிலும் அந்த தந்தையால உதவி செய்ய முடியாது. அந்த இடத்துல சந்திரனா இருந்துச்சுன்னா, புனர்பூசம் 3 பாதங்கள்ல இப்ப சூரியன் இருக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன் பாருங்க. சூரியன் புனர்பூசம் 3ஆம் பாதத்துல இருக்காரு. அந்த இடத்துல சந்திரனா இருந்துச்சுன்னா, தாய் தாய் பாத்தீங்களா, குழந்தைய ஒரு அன்பா ஆதரவா இருந்து வளர்க்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். செவ்வாயாக இருந்தால், புனர்பூசம் 3ஆம் பாதத்துல செவ்வாய் வந்திருந்தால் சகோதரம் சார்ந்து அவங்களுக்கு பாத்தீங்களா ஒரு பாதிப்பை கொடுக்கும். இந்த குழந்தைக்கு பின்னால சகோதரன் பிறந்து இறந்துருவாங்க, அல்லது சகோதரனுக்கு ஏதாவது ஒரு காலங்கிறப்ப ஏதாவது ஒரு மன வளர்ச்சி குன்றி ஒரு பாதிப்பு அந்த ஜாதகருடைய சகோதரத்துக்கு அது இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த புனர்பூசம் 3ஆம் பாதத்துல நம்மளுக்கு பாத்தீங்கன்னா சுக்கரன் இருந்துச்சுன்னா, அங்க சுக்கரனாவே அங்க இருக்கிற குரு சுக்கரனாவே மாறிக்குவாரு. அப்ப அந்த குரு இருந்தாலும் நம்மளுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சுகர் நாடியில கலத்திரக்காரகன் சுக்கரன், அந்த சுக்கரன் ஒரு கலத்திர ஒரு பாதிப்பை கொடுத்துருவார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி சுக்கரனுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு புதன் இருக்காரு நம்ம வச்சுக்கலாம். புனர்பூசம் 3ஆம் பாதத்துல புதன் இருக்கார் அப்படின்னா கல்வி சார்ந்து ஒரு தடை, கல்வி சார்ந்து ஒரு தடை, புத்தி கூர்மை குறைவு. புதன் தானே புத்தி காரகன், குரு தானே நம்மளுக்கு அறிவு காரகன். இதன் சார்ந்து அந்த ஜாதகருக்கு ஒரு பாதிப்பு அல்லது கல்வியில் தடை, கல்வியில் பாத்தீங்களா கல்வியில் தடை, அல்லது அவர் படித்த படிப்புக்கு உத்தியோகம் பார்க்க மாட்டார். அவர் படிச்சது ஒன்னா இருக்கும், உத்தியோகம் செய்கிறது ஒன்னா இருக்கும். அந்த அந்த கல்விக்கு தகுதியான உத்தியோகத்துல அவர் அமர்ந்து வேலை செய்ய மாட்டாரு. அந்த கல்வியை தடை பண்ணி தான் படிப்பாரு நம்ம சொல்லலாம். சனி பகவான் இருந்தாருன்னா, சுக்கரன் சொல்லிட்டுமா, சனி பகவான் இருந்தாருன்னா தொழில் ஒரு தடை தாமதம், அல்லது ஒரு வருஷத்துக்கு ஒரு தொழில் செய்வாரு, 2 வருஷத்துக்கு அதை செய்வாரு, இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு திரும்ப மனசு போன போக்கல வேற ஒரு தொழில் செய்வாரு. அந்த தொழில ஒரு பிடிப்பா ஒரு அக்கறையா இருந்து அந்த தொழிலை செய்ய மாட்டார். சனி பகவான் ஜீவனக்காரகன் இல்லையா, தொழில ஒரு பிடிப்பா இருந்து செய்ய மாட்டார். அதுவே ராகு இருந்தார்னா, ராகு நின்ற நட்சத்திரம் நம்மளுக்கு புனர்பூசம் 3ஆம் பாதங்கள்ல இருந்துச்சுன்னா, பாட்டனார் செய்த நல்வினை தீவினை பயன்களை எல்லாமே அந்த ஜாதகருக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும். கேது இருந்தாலுமே அப்படிதான் நம்மளுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும். அந்த என்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரகம் சார்ந்து நல்ல பலன்களை அந்த புனர்பூசம் 3 பாதங்கள் வரைக்குமே வராது. அந்த புனர்பூசம் 3 பாதங்கள் வரைக்குமே பாத்தீங்கன்னா நல்ல பலனை நம்ம சொல்லவே முடியாது. இதுக்கு நம்ம 1/7 எடுத்த மாதிரி இப்ப பூராடத்துக்கு நம்மளுக்கு போராட 4 பாதமும் புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் எடுத்தோம் இல்லையா, இது 1/7. இது ஒரு விதியா வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோமா, இப்ப போராடத்துக்கு பார்த்த மாதிரி அடுத்தது சுக்கிரனுடைய நட்சத்திரம் எங்க இருக்கு, மேஷத்துல பரணியுடைய 4 பாதமும் இருக்கு. மேஷத்துல பரணியுடைய 4 பாதங்களும் சுக்கிரனுடைய நட்சத்திரம் தான். அதுக்கு 7ஆம் இடத்துல விசாகத்துல நம்மளுக்கு விசாகம் 1, விசாகம் 2, விசாகம் 3 குருவுடைய நட்சத்திரம் 3 பாதமும் இருக்கும். 1, 7 வரும். பரணி 1 போட்டுக்கோங்க, குருவுடைய நட்சத்திரத்தை 7 போட்டுக்கோங்க. இப்படி 1, 7 போட்டாலும் உங்களுக்கு சரியா வரும் இந்த விதிமுறை. இந்த பரணி கால்ல என்ன கிரகம் இருந்தாலும் சரி, இந்த விசாகம் நட்சத்திரத்துல என்ன கிரகம் இருந்தாலும் சரி, அந்த கிரகம் சார்ந்து அந்த ஜாதகருக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும். பரணி 3ஆம் பாதத்துல புதன் இருந்தாரு. நான் பார்த்த ஜாதகத்துல பரணி 3ஆம் பாதத்துல புதன் இருந்தாரு. விசாகத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் இருந்தாருன்னு நினைக்கிறேன். இந்த பரணி 3ஆம் பாதத்துல இருந்த அமைப்புக்கே நம்ம சொன்னப்ப தாய்மாமன் அந்த பெண் கூட பிறந்தவங்க 6 பேரு. தாய்மாமன் அந்த பெண்ணு கூட பிறந்தீங்க 6 பேரு. 6 தாய்மாமன்கள் இருந்தும்
யாரோடமும் நாங்க ஒரு ஒட்டு உறவா பந்தத்தோட உறவோட நாங்க இல்லை. அவங்களும் எங்க வீட்டுக்கு வர மாட்டாங்க, நாங்களும் எங்க வீட்டுக்கு போக மாட்டோம். எந்த ஒரு ஒரு ஈர்ப்பும் இல்லை. மாமா விடுங்கிறது எந்த ஒரு பாசப்பற்று எதுவுமே இல்லை. அவங்க பாட்டுக்கு இங்க இருப்பாங்க, நாங்க பாட்டுக்கு நாங்க இருப்போம். ஏதாவது விசேஷத்துல பார்த்தா கூட யாரோ பத்திர மாதிரி தான் எங்க மாமமாருங்க இருக்காங்க. அப்ப அந்த பரணி 4 பாதத்துல இருக்கிற அந்த புதன் வந்து பாத்தீங்களா, இங்க 1 7 வரப்ப அந்த ஜாதகருக்கு ஒரு அந்த புதன் சார்ந்து கல்வி தடைவு இருக்கும். அவங்க சொன்னாங்க +2 2 அரியர் எழுதிட்டு தான் அதுக்கப்புறம் நான் காலேஜ் போய் சேர்ந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. புதனுக்கு என்னென்ன காரகம் வருதோ உறவுங்கிறப்ப தாய்மாமன் எடுத்து சொல்லுங்க. புதனுங்கிறப்ப கல்விக்காரகன் வித்தைக்காரகன் புதன் இல்லையா, கல்வி சார்ந்து சொல்லுங்க. நம்ம சொன்னோமா அவங்க ஆமா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அடுத்தது பூராடம் பார்த்தோம், பரணி பார்த்தோம். அடுத்தது நம்ம சிம்மத்துல பூர நட்சத்திரம். சிம்மத்துல பூர நட்சத்திரத்துடைய 4 பாதங்கள் இருக்குது. பூரம் 1 2 3 4 பாதங்கள் பூர நட்சத்திரத்துல இருக்கு சிம்மத்துல. அதுக்கு 7ஆம் பாவத்துல கும்பத்துல போரட்டாதி 1 போரட்டாதி 2 போரட்டாதி 3 குரு பகவானுடைய நட்சத்திரம் இருக்கு. இது 1 7 வரும், 1 7 வரும். இப்படி இந்த பூரங்கால்ல என்ன கிரகம் இருந்தாலும், பூரம் காலில் சனி பகவான் இருந்துச்சு, நம்ம பார்த்த ஜாதகத்துல சனி பகவான் இருந்துச்சு. அதுக்கு 7ஆம் பாதத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு இருந்தாரு. குரு வந்து இத்தனைக்கும் சுயச்சாரத்துலதான் இருந்தாரு. அவர் சொன்னாரு, நான் எந்த தொழில போய் செஞ்சாலும் அந்த தொழிலை ஒரு 3 வருஷத்துக்கு மேல என்னால அந்த தொழிலை நிரந்தரமா செய்ய முடியலைங்க. அந்த தொழில நஷ்டம் வந்துருது, வேலையாட்கள் வரமாட்டேங்கிறாங்க, என்னால எங்களுக்கு சம்பளம் கொடுத்து என்னால வேலை கம்பெனியை நடத்த முடியல, ஒரு நஷ்டத்தை வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகர் சொல்றாங்க. அந்த பூரவனுடைய 4 பாதமும் எடுத்துக்காங்க, பூரட்டாதியுடைய 1 2 3 பாதங்களும் எடுத்துக்காங்க. 1 7 ஒரு ஜாதகத்துல நம்ம சுகர் நாடியுடைய பண்டமண்டலே இதுதான். ஆண் ஜாதகமா இருந்தாலும் பெண் ஜாதகமா இருந்தாலும் ஜீவன் ஜீவி. குரு என்பது ஜீவன், சுக்கிரன் என்பது ஜீவி. இந்த 2 கிரகம் பலம் பெறணும், நின்ற நட்சத்திராதிபதி பலம் பெறணும். அதுக்கு ஜீவனுக்கும் ஜீவிக்கும் வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்கணும். இது 6 8 இருந்தாலும் சரி, இப்படி 1 7 இருந்தாலும் சரி, அந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்களா கண்டிப்பா அதை சார்ந்து நம்ம சொன்னோமா நல்ல பலனே இருக்கிறது இல்லை. அந்த காரக உறவு எல்லாமே இருந்தாலும் கூட அதை சார்ந்து அந்த ஜாதகருக்கு ஒரு தடை, ஒரு தாமதம், ஒரு பிரிவினை இல்லைன்னா இல்லைன்னே சொல்றாங்க. ஒரு சிலர் நம்ம கேட்டோமா ராகுவெல்லாம் இப்ப பரணி போராட நட்சத்திரத்துல இருந்து நம்மளுக்கு 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்துல நம்ம சொன்னோமா இல்லைங்க தாத்தா இல்ல, தாத்தா இறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம உறுதியா சொல்லலாம். கேட்டா ஆமாம் தான் ஜாதகர் சொல்லுவாங்க. 1 7 சுக்கரனுடைய முழு நட்சத்திரம் 4 பாதத்துக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கு 7ஆம் இடத்துல கரெக்டா குரு பகவானுடைய 3 பாத நட்சத்திரமும் வரும். அங்க புனர்பூசம் 3 நட்சத்திரம் 3 பாதமும் வரும். இங்க விசாகம் நம்மளுக்கு மிதுனத்துல புனர்பூசம் 3 பாதமும் வரும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு துலாம்ல விசாகத்துடைய 3 பாதமும் வரும். கும்பத்துல புரட்டாதியுடைய 3 பாதமும் வரும். சுக்கிரனுக்கு அது 7ஆம் இடத்துல அது கரெக்டா வந்து அமையும். நம்மளுக்கு இந்த குரு பகவானுக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரனுடைய 4 பாதமும் 1 7 சரியா வந்து அமையும். இப்படி 1 7 இருக்கிறதுனால அந்த பாதிப்பு வந்து பாத்தீங்களா ஜாதகருக்கு கண்டிப்பா வந்துடும். நம்மளுக்கு போராட நட்சத்திரத்துல என்ன கிரகம் இருந்தாலும் சரிங்க சார், போராடும் போராடும் அப்படின்னு சொல்லுவாரு எங்க ஆசிரியர். அதுல என்ன கிரகம் 4 பாதத்திலையுமே என்ன கிரகம் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு கண்டிப்பா ஒரு பாதிப்பை கொடுத்துருது. இதுவே நாங்க பார்த்த ஜாதகத்துல சிம்ம லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சிம்ம லக்னம், நம்மளுக்கு 7ஆம் அதிபதி சனி பகவான் வந்து பாத்தீங்களா குருக்கால இருந்தாரு. அந்த குரு வந்து தனுஷுல இருந்தாரு. அவர் நின்ற நட்சத்திர அதிபதி 2ஆம் பாதத்தில் நீசமா இருந்தாரு. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்களா திருமணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 6 7 வருஷத்துல கணவர் இறந்துட்டாரு. அந்த லக்னத்துக்கு அது 7ஆம் பாவமா வரும் இல்லையா, அப்ப அந்த பாவம் அந்த ஜாதகருக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்ட்டு நம்ம அழகா சொல்லலாம். இந்த விதிமுறை வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடம் படிக்கும் மாணவர்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஒரு சார்ட் போட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டீங்களா, நம்ம டேபிள் மேல் வச்சுக்கிட்டோமா, ஜாதகம் பார்க்க வர வாடிக்கையாளர்கள் சொன்னோமா அதை சார்ந்து 4 விதிமுறை சொல்றதுக்கு, ஒரு கருத்து சொல்றதுக்கு இந்த டேபிள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். MGS அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டு இருக்கும் ஜோதிட நண்பர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி விதிமுறையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் வந்து எந்த திசா புத்தி வந்தாலும் வரலனாலும் இதெல்லாம் நம்ம பார்த்த உடனே சொல்லிடலாம் ஜாதகத்துல.
இந்த 2 கிரக இணைவு இருக்கா, ஒண்ணு இலா வருதா, போராட்டத்தை தொடுதா, புனர்பூசத்தை தொடுதா, அதுல என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தை மைனஸாவே நீங்க சொல்லுங்க. அதை சார்ந்து பிளஸ் அங்க வரவே வராது. இதுவே புனர்பூசம் 3ஆம் பாதத்துல சூரியன் நின்றதுக்கு புனர்பூசம் 4ஆம் பாதத்துல ஒரு பாதம் இறங்கி வந்திருந்தா அங்க வந்து பாத்தீங்கன்னா புஷ்கரண வம்சத்துல வந்துடும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா புனர்பூசம் 4ஆம் பாதம் உச்சம். அந்த கிரகத்துல ஒரு கிரகம் இருந்தா பலன் கொடுக்கறத வந்து பாத்தீங்கன்னா அபரிவிதமான பலனை கொடுத்துரும். அந்த ஒரு பாதம் முன்னும் பின்னும் வர்றதுக்கு எவ்வளவு ஒரு கடுமையான ஒரு பாதிப்பு வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் ஜோதிட நண்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்மளுடைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்க, படிக்கிற மாணவர்களுக்கு உதவியா இருக்கும்னு சொல்லி நன்றி, வணக்கம்.